ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. அருள்மிகு 5 வீட்டு சுவாமி துணை. நமது கோவில் நடக்கும் அன்னமுத்திரி மகிமையை பற்றி கேட்போம். சித்திரை மாதம் 23ஆம் தேதி அன்னமுத்திரி பூஜை அன்று அன்னத்தையே பிரசாதமாக கொடுக்கின்றார்கள். இதனை இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மிக்க பாதுகாப்புடன் தங்கள் இருப்பிடம் கொண்டு சென்று காய வைத்து அன்னமாக, அதாவது அரிசியாக வைத்து கொண்டு நோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது காய வைத்திருக்கும் அன்னத்தில் ஓர் அன்னத்தை எடுத்து சேர்த்து கொடுத்தால் நோய் நீங்கிவிடும் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை மக்களிடத்தில் உள்ளது. எனவே இதை ஒரு மருந்தாக கருதி உபயோகித்தும் வருகின்றார்கள். தற்கால மருத்துவர்களால் இனி முடியாது என்று கைவிடப்பட்டு ஒதுக்கி தள்ளப்பட்ட நோயாளிகள் கூட இத்திருத்தலத்திற்கு வந்து விரதம் இருந்து ஆத்தி இலையும் திருமணி கட்டியும் தீர்த்தமும் அருந்தி நோய் நீங்கி மன மகிழ்வுடன் சென்றிருக்கின்றார்கள். நெஞ்சிலே ஒரு வகை பயமும் உடல்நிலையும் என்னவோ போல் இருக்கின்றதே என்று கூறுபவர்கள் ஆத்தி கோயிலிலே தீர்த்தம் அடித்த பின் அவைகள் நீங்கி மகிழ்வுடன் செல்கிறார்கள். கிரகங்களின் தோஷத்தாலும் சரி அல்லது வேறு எவைகளின் மூலமானாலும் சரி பிணிகள் ஏற்பட்டிருக்கும் ஆயின் அவைகள் அனைத்தும் நீங்கட்டும் என்று வீட்டில் உள்ளவர்கள் அனைவருடைய தலைகளையும் சுற்றி பெரியசாமி, ஆத்திசாமி, பெரிய பிராட்டி அம்மன் சன்னதிகளில் அண்டங்களை, அதாவது முட்டைகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர். ஒரு சிலர் கீரினா கோழி குஞ்சுகளை தங்களின் தலையை சுற்றி இத்திருத்தலத்திலேயே காணிக்கையாக விடுகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், அன்னமுத்திரி மகிமை முடிந்துவிட்டது. அடுத்ததாக விரதமிருக்கும் முறையை பற்றி கேட்போம். இத்திருத்தலத்திலே விரதமிருப்போர்கள் காலையிலே எழுந்திருந்து நீராடி திருக்கோவிலின் பூஜை காலங்களிலெல்லாம் கலந்து கொண்டு சுவாமிகளை எல்லாம் வணங்கி வருதலோடு உள்ளும் புறமும் சுத்தமாயிருத்தல் வேண்டும். இது மிக அவசியம். பகல் உணவு தயாரித்தலின் போது அது எக்குழம்பானாலும் அதை தாளித்தல் செய்தல் கூடாது. பகல் உணவில் ஒருவருக்கு சாப்பிட போதுமான அளவு ஒரு சிறு பகுதியை நண்பகல் பூஜையின் போது ஒரு பெட்டியில் எடுத்து வந்து அதை பள்ளிக்கட்டிலே வைத்து நிவேதிப்பார்கள். பூஜைகள் முடிந்த பின் அதை வைத்தவர்களுக்கு திருமணி பொட்டிட்டு அவர்களை அனுப்பிவிட்டு நிவேதித்ததை அண்ணாவி எடுத்து கொள்வார். அதன் பின்னே நோயாளிகளுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். நோயாளிகளுக்கு கொடுக்க போகும் மருந்தினையும் பூஜை வேளையில் சுவாமிகளின் பாதத்திலே வைத்திருந்து பூஜை முடித்த பின் அண்ணாவியார் கையினால் எடுத்து கொடுக்க வாங்கி வந்து நோயாளிகளிடம் கொடுத்து குடிக்க சொல்லிவிட வேண்டும். விரதமிருக்கின்ற காலத்தில் திருக்கோயிலில் பணிவிடை பூஜை நடைபெற்ற பின் கொடுக்கப்படும் பிரசாதத்தை அது அசைவமாக உள்ளதே, நான் விரதமிருக்கின்றேனே, சைவம்தான் சாப்பிடுவேன் என்றோ, இன்று செவ்வாய்க்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை என்றோ, இன்று சஷ்டி கிருத்திகை என்றோ அதை வாங்காமலோ உண்ணாமலோ இருத்தல் கூடாது. இத்திருத்தலத்தில் நேரம் சரியில்லை, கிரகம் போதாது, அதனால் விரதம் இருக்கின்றேன் என்று இருப்போர்களுக்கும் சரி, வேறு பிரார்த்தனை நிமித்தம் விரதமிருக்கும் பக்தர்களாயினும் சரி, அல்லது வழிபட வந்திருக்கும் பக்தர்களாயினும் சரி, திருக்கோவிலின் உள் வளாகத்தில் தலையணை வைத்து படுத்து உறங்கவோ நாற்காலி முதலிய உயரமான இருக்கைகள் போட்டு இருக்கவோ கூடாது. திருக்கோவில் நிர்வாக அலுவலகத்திலும் சரி, அதன் முன்புறமானாலும் சரி, நாற்காலி போட்டு அமர்வதெல்லாம்
அருள்மிகு பெரிய பிராட்டியம்மன் சந்நிதியிலே நிலை உத்தரவு கேட்டு அதற்கு அன்னை அனுமதி தந்த பின்னேதான் போடப்பட்டிருக்கின்றன என்பதை பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்திருக்கோவிலின் உள் வளாகத்திற்குள் அடாவடித்தனம், போக்கிரித்தனம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, திருக்கோயில் பழக்க வழக்கங்கள், மரபுகள், வழிபாட்டு முறைகளுக்கு முரணாக நடந்து கொள்பவர்கள் மறு வருடம் இத்திருக்கோவிலுக்கு வர முடியாதபடிக்கு செய்வ நிந்தனைக்கு ஆட்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். இதையும் பக்தர்கள் தெரிந்து புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த பணத்தையோ நகைகளையோ வேறு விலை உயர்ந்த பொருட்களையோ தாங்கள் நீராடும் வேளையின் போதோ பூஜை நேரத்தின் போதோ தங்கள் இடத்திலோ மறதியாக விட்டுவிட்டால் அப்பொருட்களை யாரும் தொடுவது இல்லை. திருட்டை நோக்கமாக கொண்டு திருடுபவர்கள் பின் அதை வட்டியும் முதலுமாய் கொண்டு வந்து ஆலயத்தில் செலுத்தி விடுகின்றார்கள். சிலர் இதுவும் நமது பொருள்தான் என்று அறியாமல் தங்கள் இருப்பிடம் கொண்டு சென்ற பின் நமது பொருள் அல்ல என்று அறிந்தவுடனே இங்கு வந்து திருக்கோவில் ஆலய நிர்வாக அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு செல்கின்றனர். இத்திருக்கோவில் உள் வளாகத்தில் கீழே கண்டு எடுக்கப்படும் பணத்தினையோ அல்லது பொருளையோ இது வயிற்று வலிக்காரன் சொத்து, நமக்கு ஆகாது என்று பயந்து பக்தர்கள் அது பணமானாலும் சரி பொருளானாலும் சரி எதுவாயினும் அதை ஆலய அலுவலகத்தில் ஒப்படைப்பதை கண்கூடாக இன்றும் நாம் காண்கின்றோம். ஃப்ரெண்ட்ஸ், விரதம் இருக்கும் முறை முடிவுற்றது. அடுத்ததாக ஆன்மா உயிர் விளக்கம். ஓரறிவு உள்ள மண்ணுக்கு உயிர் உண்டு, ஈரறிவு உள்ள மரம் செடி கொடிக்கு உயிர் உண்டு, மூவறிவு உள்ள ஊர்ந்து செல்லும் ஜந்துக்களுக்கு உயிர் உண்டு, நாலறிவு கொண்ட மிருகங்களுக்கு உயிர் உண்டு, ஐந்தறிவு கொண்ட பறவை பட்சிகளுக்கு உயிர் உண்டு. ஆனால் இவைகளுக்கு ஆன்மா இல்லை. ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு மட்டும்தான் ஆன்மா உண்டு. மாநாடு ஊர் தரையிலே மண்ணை தொழிலாளி வெட்டினால் அவன் கொலையாளி இல்லை. கொட்டங்காடு வேம்பை தச்சன் வெட்டினால் அவன் கொலையாளி இல்லை. ஊர்ந்து செல்லும் உயிரினமான மீனை கடலிலே வலை போட்டு பிடித்து கரை சேர்க்கும் ஆலந்தலை அமளிபுரம் மீனவர்கள் கொலையாளி இல்லை. உடன்குடி முத்துவாப்பா கசாப்பு கடையில் ஆட்டுக்கிடா வெட்டினால் அது கொலை இல்லை. காரணம், இவைகளுக்கு ஆன்மா இல்லை. கையில் உள்ள ரணத்துக்கு மருத்துவர் ஊசி போட்டால் ரணத்தில் உள்ள கிருமிகள் இறக்கும். அதனால் டாக்டரை கொலையாளி என்று கூறலாமா? நெற்பயிரில் உள்ள பூச்சியை அழிக்க மருந்து தரும் விவசாய அதிகாரியை கொலையாளி என்று கூறலாமா? கூடாது. ஏனெனில் மேற்கண்ட உயிரினங்களுக்கு ஆன்மா இல்லை. செட்டியாபத்து ஆலயத்தில் பக்தர்கள் படைக்கும் ஆடு கோழி ஆத்திக்கு ஆன்மா இல்லை. எனவே இது பலியாகாது. ஆண்டவன் விரும்பும் பொருள்தான் இங்கு படைக்கப்படுகிறது. இதில் தவறில்லை என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மா உயிர் விளக்கம் முடிவுற்றது. அடுத்ததாக துப்புரவு தொழிலாளியின் துயர் துடைத்த வரலாறு. அருள்மிகு பெரியசுவாமி சந்நிதி நீங்களாக 5 தெய்வங்கள் குடிகொண்டுள்ளதால் இது 5 வீட்டு சுவாமி திருக்கோயில் என்று அழைக்கப்பட்டு பெரியசாமியின் சீடர்களால் பூஜை செய்யப்பட்டு வந்தது. ஜாதி பாகுபாடின்றி பக்தர்கள் வந்து வணங்கினாலும் அவர்களின் உள் மனதுள்ளே ஜாதி வெறி குடிகொண்டுதான் இருந்தது. ஜாதி வெறி தலை விரித்தாடிய அந்த காலத்தில் துப்புரவு தொழிலாளி ஒருவர் செய்த பணிவிடை பூஜை பிரசாதத்தை பெற மக்கள் மறுத்துவிட்டனர். இதனால் வாடிய மனதோடு சோர்ந்து அயர்ந்து தூங்கிய அத்தொழிலாளியின் கனவில் பெரியசுவாமி தோன்றி திருக்கோயிலில் ஒரு இடத்தை காட்டி அதனுள் அந்த பிரசாதத்தை புதைத்துவிட்டு மறுவருடம் வந்து தோண்டிப்பார் என்று கூறி மறைந்தருளினார்.
இறைவன் சொன்னபடியே அந்த தொழிலாளியும் செய்துவிட்டு சென்று மறு வருடம் வந்து தோண்டி பார்க்க அது அப்போதுதான் செய்த சமையல் போல் ஆவி பறக்க கண்டு அனைவரும் மெய் சிலிர்த்தனர். அந்த இடம் பெரிய பிராட்டி சந்நிதிக்கு நேராக தென்புறம் அமைந்திருக்கும் புளிய மரமாகும். அன்று முதல் தீண்டாமை ஒளிந்து ஆண்டவர் முன் அனைவரும் சமம் என்ற நிலை ஏற்படலாயிற்று. ஆலயத்திற்குள் சென்று வழிபட அனுமதிக்காத காலகட்டத்தில் நகர சுத்த தொழிலாளர்கள் ஆலயஸ்தல விருட்சமான ஆத்தி மூட்டை வணங்கி வந்தனர். பெரிய சுவாமிகளின் அருளால் அனைவரும் ஆலயத்திற்குள் சென்று சுவாமியை தொட்டு வணங்கும் நிலை ஏற்பட்ட பின்னும் முன்னர் மறவாது நினைவு கூறும் முகமாக உடன்குடியில் வசிக்கும் நகர சுத்தி தொழிலாளர்கள் ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திர நாளன்று ஆத்தி மூட்டி இருக்கும் நாகர்களுக்கு எல்லாம் எண்ணெய் முதலிய அபிஷேகம் செய்து கோடி உடுத்தி ஆத்தி கோவிலுக்கு பணிவிடை செய்த பொருளை ஆத்தி மூட்டில் வைத்து நிவேதித்து பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், அன்னமுத்திரி மகிமை, விரதமிருக்கும் முறை, ஆன்மா உயிர் விளக்கம், துப்புரவு தொழிலாளியின் துயர் துடைத்த வரலாறு முடிவுற்றது. அடுத்ததாக செட்டியாபத்து கோவிலும் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.